விமானத்தில் ஜன்னல் எல்லாமே ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். சதுர வடிவத்தில் இருக்காது. இது ஸ்டைலுக்காக இல்லை, லைஃபுக்காக. ஏன் சதுர வடிவத்தில் இருந்தால் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விமானம் வானத்தில் பறக்கும் போது அதில் இருக்கிற பெட்ரோல் எரிசக்தியாக மாற ஆக்சிஜன் தேவை. அதுக்கு விமானம் வானத்தில் பறக்கும் போது அதோட என்ஜின் வெளியில் இருந்து காற்றை உள்ளே இழுத்து கம்ப்ரெஸ் பண்ணி பெட்ரோலை எரிசக்தியாக மாற்றுது. அந்த நேரத்தில் கொஞ்சம் காற்றை கேபினுக்குள்ளேயும் அனுப்பும். அந்த காற்று தான் பயணிகள் சுவாசிக்க பயன்படுது. அந்த நேரத்தில் வெளியில இருக்கிற காற்றழுத்தத்தை விட கேபினுக்குள் காற்றழுத்தம் அதிகமாக இருக்கும். அது கேபினை விட்டு வெளியேற பார்க்கும். அதுக்கு அது செலக்ட் பண்ற இடம் ஜன்னல்கள் தான். சதுர வடிவ ஜன்னலோட முனைகள் கூர்மையா இருக்கும். அதனால அந்த இடம் பழகினாம இருக்கும். வெளியேற துடிக்கிற காற்றழுத்தத்தினால விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். 1953 கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட BYC ஃபிளைட் 783 புறப்பட்ட சில நிமிடங்களில் நடுவானில் வெடித்து சிதறியது. அதிலிருந்த 43 பயணிகளும் இறந்து போனார்கள். அதன் பிறகு ஜனவரி 10, 1954 BYC ஃபிளைட் 789, ஏப்ரல் 8, 1954 சவுத் ஆப்பிரிக்கன் ஏர்வேஸ் ஃபிளைட் 201 ஆகிய விமானங்களும் நடுவானில் வெடித்து சிதறியது. விபத்துகளுக்கு காரணம் சதுர வடிவ ஜன்னல்கள் என்பது ஆய்வில் தெரிய வந்தது. அதன் பிறகு எல்லா விமானங்களும் சதுர வடிவத்தில் இருந்து ஓவல் வடிவத்துக்கு மாறியது. ஓவல் வடிவ ஜன்னலில் காற்றழுத்தம் சீராக இருந்ததால் அதில் விரிசல் ஏற்படவில்லை. இந்த காரணத்தினால்தான் விமானத்தில் ஜன்னல்கள் ஓவல் வடிவத்தில் உள்ளது.